ஹலோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், குட் டே. இந்த சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இங்கிலீஷ் படித்தா தமிழ் மாதிரியே புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. அதுதான் நம்முடைய தமிழே தான் ஆங்கிலம் அப்படிங்கிறது. அவருடைய பார்ட் 1 வீடியோவை இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய லிங்கை கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதோட பார்ட் 2 அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த வாக்கியத்தை கவனிங்க. He looked bright in jeans yesterday. நாம் இந்த மாதிரி வாக்கியங்களுடைய மீனிங்கை பார்க்கும்போது முதல்ல சப்ஜெக்டோட மீனிங்கை எடுத்துக்கணும். இங்கே he அப்படின்னா அவன். அப்புறம் இந்த சென்டென்ஸோட கடைசிக்கு போய் இதில் போட்டுக்கிற நம்பர் படி ரைட் டு லெஃப்டாக டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இதனுடைய மீனிங் கிடைச்சிடும். நாம் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இங்கே சொல்லுங்கள், he அவன். இப்போ கடைசிக்கு போயிடலாம். எஸ்டர்டே நேற்று. நேற்று. ஜீன்ஸ் ஜீன்ஸ். இல் இல். நீங்கள் இங்கே நம்பர் 3ல் கவனிக்க வேண்டியது, இந்த ஜீன்ஸ் கூட இல் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை ஒட்ட வைக்கும்போது ஜீன்ஸ் ப்ளஸ் இல் ஜீன்ஸில் அப்படின்னு தமிழுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம ரைட் டு லெஃப்டாக தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் 4க்கு வந்துடலாம். பிரைட், பிரகாசமாக. இப்போ நம்பர் 5க்கு வந்துடலாம். லுக், தோன்று. இப்போ லுக் அப்படின்னா தோன்று. இங்கே லுக்டுன்னு வந்திருக்கு பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கூட ஒரு எக்ஸ்பிரஷனை ஒட்ட வச்சு சொல்லணும். இங்கே ஹீ அதாவது அவன் அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய சப்ஜெக்ட் வந்ததுனால நம்ம கூட நான் ஒட்ட வச்சுக்குவோம். அப்போ தோன்று ப்ளஸ் நான், தோன்றினான் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடைச்சது. ஆக இந்த வாக்கியத்துடைய மீனிங், அதாவது ஹீ லுக்டு பிரைட் இன் ஜீன்ஸ் எஸ்டர்டே அப்படிங்கிற இந்த வாக்கியத்துடைய மீனிங், அவன் நேற்று ஜீன்ஸில் பிரகாசமாக தோன்றினான். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. ஷீ இஸ் சேஃப் இன் டெல்லி நவ். இதுலேயும் நம்ம வழக்கம் போலவே முதல்ல அந்த சப்ஜெக்டோட மீனிங் ஷீ அப்படிங்கிற வார்த்தையுடைய மீனிங் எடுத்துக்குவோம். அப்புறம் அப்படியே வாக்கியத்தை ரைட் டு லெஃப்டாக இதில் போட்டுக்கிற நம்பர் படி பின்னாடி இந்த டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். எங்கே சொல்லுங்கள், ஷீ அவள். இப்போ நம்ம கடைசிக்கு போயிடுவோம். கடைசி வார்த்தை இங்கே நவ், அதோட மீனிங் தான் இப்போ நம்ம சொல்லணும். என்ன சொல்லுங்கள், நவ். இப்பொழுது. டெல்லி. டெல்லி. இன். இல். இப்போ நம்ம டெல்லி ப்ளஸ் இல் அப்படின்னு ஒட்ட வைக்கும்போது டெல்லியில் அப்படின்னு தமிழுக்கு தகுந்த மாதிரி நடுவில் இ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கூட சேர்த்து ஒட்ட வச்சுக்கலாம். இது நம்ம தமிழுக்கு தகுந்த மாதிரி தாராளமாக நம்ம செஞ்சுக்க முடியும். இப்போ டெல்லியில் அப்படிங்கிற அர்த்தம் கிடைச்சது. அடுத்ததுக்கு வருவோம் நம்பர் 4க்கு, சேஃப், பாதுகாப்பாக. நம்பர் 5 வருவோம், இஸ், இரு. இரு. இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வருது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மீனிங் சொல்லணும். இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்து ஷீ அவள் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய வார்த்தைனால நம்ம இங்கே கிரால் சேர்த்துக்குவோம். அப்போ நமக்கு இருக்கிறாள், இரு ப்ளஸ் கிரால் இருக்கிறாள் அப்படிங்கிற மீனிங் கிடைச்சது. ஆக இந்த ஷீ இஸ் சேஃப் இன் டெல்லி நவ் அப்படிங்கிற இந்த வாக்கியத்துடைய மீனிங், அவள் இப்பொழுது டெல்லியில் பாதுகாப்பாக இருக்கிறாள் அப்படிங்கிறது ஆகும். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. ஐ சென்ட் கோபு சீக்ரெட்லி டு சென்னை லாஸ்ட் வீக். இதுலேயும் நம்ம வழக்கம் போலவே முதல்ல இந்த சப்ஜெக்டான ஐயோட மீனிங்கை சொல்லிக்குவோம். அப்புறம் மீதி லாஸ்ட் வீக் அப்படின்னு பின்னாடி வந்து ரைட் டு லெஃப்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இதில் போட்டுக்கிற நம்பர் படி எங்கே சொல்லுங்கள், ஐ, நான். இப்போ கடைசிக்கு போயிடுவோம். இங்கே கடைசி வார்த்தை லாஸ்ட் வீக், போன வாரம். சென்னை, சென்னை. டு, இக்கு. இங்கே நீங்கள் கவனிக்கணும், சென்னை ப்ளஸ் இக்கு சென்னைக்கு. இங்கே கவனிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரைட் டு லெஃப்டாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஆக சென்னை ப்ளஸ் இக்கு சென்னைக்கு அப்படிங்கிற மீனிங் கிடைச்சது. இப்போ நம்பர் 4க்கு வருவோம். சீக்ரெட்லி, ரகசியமாக. கோபு, கோபு. இங்கே இதுக்கு கோபு அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய வார்த்தை சென்ட் அப்படிங்கிற வார்த்தை கிடைச்சிருக்கு. இப்போ அனுப்பு அப்படின்னு சொன்னோம்னாவே யாரையும் தான் கேட்போம். அப்போ நம்ம தமிழுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறது கூட ஐ ஒட்ட வச்சுக்கலாம். அப்போ நமக்கு கோபு ப்ளஸ் ஐ, கோபுவை அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடைச்சிது. ஆக கோபு அப்படிங்கிற இந்த இடத்துல கோபுவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வெர்புக்கு வருவோம். அதாவது நம்பர் 6 அந்த இடத்துக்கு வருவோம். சென்ட், அனுப்பு. இங்கே கவனிக்கணும், சென்ட் அப்படின்னா அனுப்பு. ஆனால் இங்கே சென்ட்னு பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. அப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி கூட நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை ஒட்ட வைக்கணும். இங்கே சப்ஜெக்டாக நான், அதாவது ஐ அப்படிங்கிற வார்த்தை நான்கிற பொறுத்தக்கூடிய வார்த்தை வந்திருக்கிறதுனால நம்ம கூட நேம் சேர்த்திக்குவோம். அப்போ நமக்கு அனுப்பினேன் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடைச்சது. ஆக இதோட மீனிங், நான் போன வாரம் சென்னைக்கு ரகசியமாக கோபுவை அனுப்பினேன். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. ஹி met சோமு ப்ராப்பர்லி இன் ட்ரிச்சி எஸ்டர்டே.
இதையும் நம்ம வழக்கம் போல் முதல்ல சப்ஜெக்டான ஹி அப்படிங்கிறதுடைய மீனிங்கை சொல்லிடுவோம். அப்புறம் அப்படியே அந்த கடைசியிலேருந்து ரைட் டு லெஃப்ட் அதில் போட்டுக்கிற நம்பர் படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். எங்கே சொல்லுங்கள், ஹி அவன். இப்போ நம்ம கடைசிக்கு போயிடுவோம். இங்கே கடைசி பார்த்தா எஸ்டர்டே. அப்போ இதோட மீனிங்கை சொல்லணும். எங்கே சொல்லுங்கள், எஸ்டர்டே. நேற்று. திருச்சி திருச்சி. இல் இல். நம்ம இங்கேயும் இந்த திருச்சி ப்ளஸ் இல் அப்படின்னு சொல்லும்போது திருச்சியில் அப்படின்னு தமிழுக்கு தகுந்த மாதிரி நடுவில் இ அப்படிங்கிற ஒரு எழுத்தை ஒட்ட வச்சு சொல்லிக்கலாம். தாராளமாக 1-2 எழுத்து தமிழுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒட்ட வச்சு சொல்லிக்க முடியும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்பர் 4 அந்த இடத்துக்கு வருவோம். ப்ராப்பர்லி முறையாக. சோமு. சோமு. இங்கே கவனிக்கணும், இந்த சோமு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை மெட்டுனா சந்தி அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட வார்த்தை. சந்தின்னு சொன்னோம்னாவே நம்ம யாரை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சோமு அப்படிங்கிறது கூட ஐ ஒட்ட வச்சுக்குவோம். அப்போ நமக்கு சோமு ப்ளஸ் ஐ சோமுவை அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடைச்சது. ஆக இதோட மீனிங் சோமுவை. இப்போ நம்ம நம்பர் 6 அந்த வெறுப்புக்கு வருவோம். மெட், அதாவது சொல்லுங்கள், மெட். சந்தி. மீட் அப்படின்னு சொன்னால் சந்தி. ஆனால் இங்கே மெட்டுங்கிற வார்த்தை வந்துருக்கு. இது பாஸ்டன்ஸ். இந்த சந்தி அப்படிங்கிற வார்த்தையை பாஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி சொல்லும்போது கூட ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒட்ட வைக்கணும். இங்கே சப்ஜெக்ட் ஆஃப் ஹீ, அதாவது அவன்கிற பொருத்தக்கூடிய ஹீ வந்துருக்கனால நம்ம தான் ஒட்ட வச்சுக்குவோம். அப்போ சந்தி ப்ளஸ் தான் சந்தித்தான் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆக இந்த வாக்கியத்துடைய மீனிங், அவன் நேற்று திருச்சியில் முறையாக சோமுவை சந்தித்தான். ஆக இந்த டெக்னிக்கை மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா தமிழ் மாதிரியே தெளிவாக புரியும். என்ன, தமிழே தான் ஆங்கிலம் அப்படிங்கிறது சரிதானே. ஆனால் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ரூல் எந்த வார்த்தையும் மிகப்படுத்தி சொல்லப்படாத வாக்கியம் மட்டுமே பொருந்தும். மிகப்படுத்தி சொல்கிறது என்னென்னா, இங்கே கவனிச்சிங்கன்னா திருச்சி அப்படின்னு வார்த்தை வந்திருக்கு. இதை திருச்சின்னு சொல்லலாம், இதை மிகப்படுத்தி எ பிக் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கணும்னா அதை ஹீன்னு சொல்லலாம், அதை மிகப்படுத்தி அவர் நியூ மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மிகப்படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தைகளை அடக்கிய வாக்கியங்களை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத தொடர்ந்து வர வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்து இந்த எல்லா வாக்கியங்களையுமே இந்த வெர்பு வரும்போது கொஞ்சம் டென்ஸையும் கூட சேர்த்து நம்ம மீன் சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அப்போ வெர்போட மீனிங்கை எப்படி டென்ஸோடு சேர்த்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வெறும் 20 நிமிடங்களில் அனைத்து டென்ஸுகள் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம சீக்கிரமே அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த தமிழே தான் ஆங்கிலம் அப்படிங்கிற மெத்தடை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னாலோ அல்லது இந்த மெத்தடில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணும்னாலோ இங்கே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். Hope you understood the concept and enjoyed learning. We shall meet again.